கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூர், அரியநாச்சி, தொண்டாங்குறிச்சி கிராமங்களில் வீட்டுக்கே சென்று ரேஷன் பொருள்களை தாயுமானவர் திட்டத்தில் மூலம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர் இல்லத்திற்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கிய தொழிலாளர் நலன், திறன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன். முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைய தினம் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்து அதன் மூலமாக தமிழ்நாட்டில் 21,70,454 பேருக்கு இன்றைய தினம் வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக பார்வையற்றோர், கை கால்களை இழந்தவர்கள், மாற்றுத்திறனாளி என்று சொல்லக்கூடிய அந்த பயனாளிகளுக்கும், குறிப்பாக 70 வயதை கடந்து இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்று நியாய விலைக் கடைகளில் வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்களை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய இன்னல்களை, வழிகளை புரிந்து கொண்ட தாயும் உள்ளம் கொண்ட தாய்மானவராகிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 65,121 நபர்களுக்கு இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நான் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் கொடுக்கும்போது நேரடியாக பார்க்கிறேன். ஒரு அம்மாவை பார்த்தேன், 2 காலுமே இல்லாமல் இருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், என்னால் நடந்து கூட போக முடியாது தம்பி, ஐயா வந்து இதை கொடுத்துருக்கிறதுக்கு அவருக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கண் தெரியாத ஒருத்தர் கொடுத்தேன், அவர் சொன்னார் வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இருக்கேன், எனக்கு உடனே வீட்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா முதலமைச்சர் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, இது வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கே வரும் என்று சொல்லியிருக்கிறேன். கால் நடக்க முடியாது